வணக்கம் விவஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கௌஷி கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ பிளாக் ஃப்ரூட் அப்படின்னு கேட்டோன்னா மாசாக இருக்கும். உங்களுக்கு இந்த கேம் பற்றி 10 பேர் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆனால் அது ஒரு ஃபேமஸான கேம்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய லெவல் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறதோட அதிகமாக இருக்கும். என்னென்னா 363 ஆக்சுவலி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு. ஸோ இப்போ வந்து உள்ளே போய் இப்போ வந்து எனக்கு மிஷின்ஸில் வரும் காம்பன்ஸ் வச்சு அப்படிங்கிறதா. இப்போ போட் வாங்கிட்டோமா, இப்போ இந்த போட் வாங்கினதுக்கப்புறம் இந்த மிஷின்ஸ் இருக்கா, இந்த என்னது ட்ராக் கொடுத்தோன்னா நம்மளோட அந்த மிஷின்ஸ் கொஸ்ட் இருக்கிற ஐலாண்டுக்கு போய்டும். இதே நிறையா ஐலாண்ட் இருக்குது. ஏன்டா இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ வீடியோ போடணும்னு கேட்டிங்கன்னா, பழைய ஐடியில் இது வந்து ரொம்ப பழைய ஐடி. நான் வந்து அப்போ வந்து இந்த கேம் விளாண்டு கிரைண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கிரைண்டிங் தான் அந்த லெவல் ஏற்றுறதுக்கு கிரைண்டிங், அதான் கிரைண்டிங்னு சொன்னேன். இந்த கேமில் கிரைண்டிங் தான் லெவல் ஏற்றுறதுன்னு அர்த்தம். நான் மொத்தமாக லெவல் ஏற்றி முடித்து 363 லெவல் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிளாக் ஃப்ரூட் விளையாடுறதுல நான் வந்து எங்கே இருக்கேன்னா இப்போது நான் எங்கே இருக்கேன்னா எங்கடா இருக்கேன் மிடில் டவுன் இந்த ஐலாண்டு தாண்டி போயிட்டுருக்கேன். வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்பானோல தான் அது வந்து என்னோடய ஹோம். அதாவது நான் இந்த பின்னாடி இங்கே தெரியுதா அந்த ஹோம் மாதிரி ஒரு சிம்பிளு, நான் கை வைக்கிற பாருங்க. அதோ இங்கே தெரியுதா, இங்கே தெரியறதா ஹோம் பாயிண்ட். இங்கே வந்து நம்ம ஈஸியாக டெலிபோர்ட் ஆகிடலாம். நான் ஏன்டா மிடில் டவுன் சூஸ் பண்ணேன், வேறு ஏதாச்சும் ஐலாண்ட் இருக்குது, எல்லா ஐலாண்டும் சுற்றி நிறைய ஐலாண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் மிடில் டவுன்ன்றது ஒரு வேறு லெவலான விஷயம். அது நான் ஒரு டைம் வந்தோடனே சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, வந்து என்னென்னா வந்து இவ்வளோ போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம்னா விலை போகிறது இல்லை கைஸ். ஐயோ வளருவாயாக இருக்கே. வந்து ஒரு குட்டி வீடியோ தான், ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். என்கிட்ட இருக்கிற வெப்பன் மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? இதில் ஏடிஜி ப்ரோ வந்து சொல்கிறாரு என்கிட்ட, அவர் வந்து இப்போ லெவல் எவ்வளோனே கூட தெரியல, ஆனால் என்னோட ரொம்பவே கம்மி ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கார். நான் வந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கிட்டே வந்துட்டேன், ஓகேங்களா? நடுவில் இருக்கிற ஐலாண்ட் இது எப்படின்னா லெவல்லாம் வந்து 700 போனால் நான் இன்னொரு வேறு இந்த கடல் இருக்கா, வேறு கடலுக்கு போயிடுவேன். ஸோ இப்போ எப்படி இந்த இந்தியன் ஓஷனு இதோ இந்த அரேபியன் சீலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கடல்லாம் தாண்டி போகிறது, ஓகேங்களா? ஓகே, அது வந்து எங்கே பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நான் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அது நான் விளையாடுவேன். இதெல்லாம் செகண்ட் சி போகிறதுலாம் சத்தியம்னா ரொம்ப வருஷம் ஆகுங்க. அப்படின்னா இந்த சீரீஸ் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பார்ட் வருதுன்னு. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு குட்டி வீடியோவாக போட போகிறேன் இதுக்கு மட்டும். ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்த ஒரே விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ உங்களுக்காக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பாஸை டிஃபீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டே பாஸ் டிஃபீட் பண்ண போகிறேன். இந்த ஐலாண்டுக்கு நான் முன்னாடியே வந்திருந்தாலும் எனக்கு அந்த பாஸ் மிஷின் நல்லா கழிச்சா, ஸோ அதனால் நான் பாஸ் இது டிஃபீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோவில் தான் நம்ம அந்த பாஸ் அடிக்க போகிறோம். பாஸ் அடிச்சுட்டா வேலை முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கிரைண்டிங் வந்துட்டு அப்படியே நிறுத்திடலாம். நான் சொல்லியிருக்கேன் கிரைண்டிங்னா லெவல் ஏற்றுதுங்க. உங்களுக்கு அதான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது பாஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை பாஸ் அடிச்சுட்டே காட்டுறேன் வாங்க. உங்களுக்கு இப்போ பாஸ் காமிக்கிறேன், எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்கள், மாசாக இருக்கும். ஃபைட்டிங்கே நல்லா இருக்குங்க. இதில் நான் வந்து ஃப்ரூட் வச்சுருக்கேன். இந்த பிளாக் ஃப்ரூட்டு எதுக்கு பேருன்னா, இதோ மேகமான ஒரு ஃப்ரூட் இருக்கும், அந்த ஃப்ரூட் சாப்பிட்டா நம்மளுக்கு பவர் ஏறும். இல்லை டைமண்ட் என்னோடய ஐட்டம் கூட இப்போ காட்டுறேன், நிறைய வச்சுருப்பேன். இதோ பாருங்கள், க்ரியேஷன் ஃப்ரூட் சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்கும், டைமண்ட் ஃப்ரூட் சாப்பிட்டா ஒரு பவர் கிடைக்கும், ஈகிளு, ஃப்ளேமு, சாண்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஓகேங்களா? அதெல்லாம் சாப்பிட்டா ஒரு பவர் கிடைக்கும். நான் மேக்மா சாப்பிட்ருக்கேன், ஆனால் எனக்கு மேக்மா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு காரணத்தினால தான். என்னடா இது இப்படி பிரைட்னஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஐலாண்டே எப்படி தாங்க ஒரே இருள் சுஞ்சி தான் இருக்கும். நைட்டு மட்டும் ஆச்சுன்னா நல்லா, காலையிலலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ கண்ணு தெரியாத அளவு மோசமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவு இது டேஞ்சரஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா அசால்ட்டாக முடிச்சுட்டு போய்டும். பாருங்கள் ஃபைட்டை பாருங்கள், நீங்கள் பாருங்கள் மாசாக இருக்குடா. ஐயோ கொண்டிருப்பாங்க. ஹெல்த்து பார்த்தீங்களா? நான் ஒன்று எத்தனை ஈஸியாக கொண்டிருக்கேன். இவன் அடித்தா இதான் கைஸ் கிடைக்கும். வந்து இந்த கையில் கண்ணு வச்சுருக்கல, அவனோட கண்ணு தான். உன் கண்ணு வச்சு ஒன்று அடிக்கிறா பாடுறா, இதான் என்னோட பவர். சாவுடா, சவ் அவ்வளோதான்டா முடிஞ்சிடும் சொல்லி. பாம்பிளஸ்லாம் பண்ணுறாங்க. உயிர் இல்லைடா. விட்றா. பவுண்டி போயிடுச்சு.
ஸோ கைஸ் என்ன கைஸ் இது அவன் அடிக்கிறான்னு பார்த்தோம் ஆசையோடு வந்தா பவுண்டி போயிடுச்சு. பவுண்டி போடணுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பவுண்டி எடுக்கிறதுக்குள்ளே நான் அந்த அவ்வளோ பவுண்டி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் 350 பவுண்டியை கொலையை அடிச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. நின்றுட்டுருக்கான் போட தப்பா மிஸ் ஆயிடுச்சு புரி பட்டுருச்சா அவன் மேலே. ஓ சூப்பர். அவன் மேலே அடி நொறுக்கணும். இவங்களாம் டேஞ்சரஸ் ஃபெலோ கைஸ். டேஞ்சரஸ் ஃபெலோ நான் சொல்கிறேன் கைஸ். நான் கன்ஃபார்மாக ஒத்துக்கிறேன் இவன் டேஞ்சரஸ் ஃபெலோ தான்டா. நீ டேஞ்சர் தான்டா. ஐயோ ஓய் நீ மட்டும் பஞ்ச் யூஸ் பண்ணி நானும் யூஸ் பண்ணுறேன். இந்தாடா என்னோட மேக்மா ஃபிஸ்ட்டு என்ன சாஃப்ட் பண்ணாயிட்டானா இல்லை வேறு யார்? ஓ சாதானா அவனை அடித்தா நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் ஓகேங்களா. மிடில் டவுனில் தான் இருப்பான். நான் வந்தல ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த இடத்துல தான் இருந்தான். அவனை அடிச்சுட்டு தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். சரியா நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ் அந்த டைமில். ஐயோ பைத்தியக்கார மாதிரி சாவு அடிக்கன்னு போய் வீடியோ ஆன் பண்ண வந்துட்டேன். உங்களுக்கு அந்த ஃபைட்டு காட்ட முடியல. பட் இந்த ஃபைட்டை முடிச்சுட்டு அங்கே போய் பார்ப்போம். ஐயோ 15 மினிட்ஸ் தான் கைஸ் இருப்பான். 15 மினிட்ஸ் மட்டும்தான் இருப்பானே. வெயிட் பண்ணுறான் அவனை போட்டு அடிக்க போகிறான். எனக்கு கொண்டுட்டான். இன்னும் ஒரு சூப்பர் அடி. நான் பேசிகிட்டு இருக்கும் போது தாங்க சார் அடி உழுதுட்டு என்னடா பேசிகிட்டு இருக்குல்ல என்ன அடிச்சுட்டாங்க சார். ப்ளீஸ் இப்போ நான் பேச போகிறது பேசினா எனக்கு வீக்னஸ். அதான் வீக்னஸ்ஸு இது இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணிடுவாங்க சார் அடுத்த வாட்டிலாம். சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்கணுங்க. பேசிகிட்டு இருக்கேன். கடை எங்கடா போய் ஏண்டா பேசிக்கிட்டு இருக்கல மக்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஒன்று மூஞ்சி எத்தனை பேர் பார்க்குறானுங்கடா. டேய் இந்த அறிவு இருக்காடா பேசிகிட்டு இருக்கல தர்ற நீ இரு தம்பி. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன ஏதாச்சும் வேணும்? சாப்பிடா பறந்து இப்படி போய் ஜம்ப் பண்ண. கைஸ் ஜஸ்ட் எட்ஜில் மாட்டிக்கிட்டேன். ஓகே இங்கே போடுறா. இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும். இருங்க வெயிட் பண்ணுறான். படல கைஸ் படல. வாடா பார்த்துக்கலாம்டா நீ நானே. அவ்வளோ சாவடிக்க போகிறோம் சாவு. சூப்பரு ஜெயிச்சிட்டோம். நம்ம மின்னுறோம். ஏன்னா நம்ம அந்த கொட்டை முடிச்சிட்டோம். ஸோ 7 நிமிஷம் வீடியோ ஆகுது கேட்டிங்கன்னா இருங்க. நான் வந்து அந்த சாஸ் பானா இருந்தான்னு வச்சுக்கோங்க அவனை அடித்து காட்டுறேன் உங்களுக்கு. அவனால் எனக்கு ஒரு கத்தி கிடச்சிருக்கு. என்னன்னா இந்த கத்தி தான் அங்கடா இன்னும் இருக்காங்க சார். சூப்பராக நீ வர்ற மாதிரி இங்கே தானே இருக்க அப்படின்னா பார்த்துக்கலாம். ஒன்றா நீலாம் வேஸ்ட் இருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஷாக்குன்னு தனியாக வீடியோ போட போகிறேன். ஆமாம் இந்த ஷார்ட் பாஸுக்கு தனியாக வீடியோ போட்டுறேன் கைஸ். ஏன்னா இப்போ அடிக்க முடியாது கைஸ். இது எனக்கு பாதி பக் ஆகிடுச்சு. நான் வந்து அப்டேட் பண்ண வந்துட்டேன். அப்டேட் கிட்ஸா நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இப்போதைக்கு போட முடியாது. இந்த இருக்கான் பாருங்க அவனால தான் எனக்கு இந்த கத்தி கிடச்சிது. இந்த கத்தி ஓகேங்களா. அவனோட ஃபைட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அவனோட ஃபைட் வந்து நம்ம விளையாடுறோம் ஓகேங்களா. கவலைப்படாதீங்க. நான் ப்ரோ பிளேயர். நான் அவனை பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சரி பாய் கைஸ். இது இப்போயே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இவனை அடிக்கிறதுக்கு இது கேட்டுக்கிட்டே இருக்குது. பக் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அதான் அந்த அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து இப்போயே முடிச்சிடுறேன் ஓகேங்களா. இவனை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் அவனை வந்து அடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாய் கைஸ் பாய். அவன் ப்ளீஸ் ஃப்ரூட்டிங் கேட்குறான். இருங்க கைஸ் அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் இந்த வீடியோ கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. பாய் கைஸ் பாய். இந்த 10 நிமிட்ஸ் வீடியோ தான் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு கைஸ். ஆனால் வந்து 10 நிமிட்ஸ் மேலே போவேன்னா இந்த வீடியோ மட்டும் இதோ அடுத்த வீடியோவில் வேணால் இந்த சாவு வந்து அடிக்க பார்க்கலாம் ஓகேங்களா. இல்லை வேறு ஏதாச்சும் பாஸ் வந்து அடித்து காட்டுறேன் உங்களுக்கு. பாஸ் மட்டும்தான் இது வரைக்கும் வந்து எல்லா பாஸும் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் அடுத்த வீடியோவில். முடிஞ்சால் ஒரு பாஸ் அடித்து காட்டுறேன். ஸோ பாய் ஃப்ரம் KGT கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.